இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 1ஆம் தேதி தேர்தல் வாக்கு இறுதி வாக்கா செலுத்த போகிறாங்க. அதில் குறிப்பாக பிரதமருடைய தொகுதியான வாரணாசிக்கும் அந்த அந்த நேரத்தில் தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. அந்த இடத்துல போய் ஃபோக்கஸ் பண்ணாமல், இல்லை அங்கே எப்படி வாக்கு செலுத்துகிறாங்கன்றதை பார்க்காம, பிரதமர் வந்து ஒரு தியானத்தில் அமரணும் அப்படின்ற ஒரு திட்டமிடல் செய்கிறாரு. எந்த ஒரு வேட்பாளருமே அவங்களோட தொகுதியை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. அந்த தொகுதியில் இவர் வந்து வாரணாசியில் இருந்து வாரணாசியில் அந்த கேம்பெயின் முடிந்த உடனே புறப்பட்டு கன்னியாகுமரி வந்துட்டார். என்னங்கன்னா வாரணாசியில் அவரோட வெற்றி வாய்ப்பு என்பது 100 விகிதாச்சாரம் இல்லை 200 விகிதாச்சாரம் முடிந்தது. அவர் தான் ஜெயிக்க போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது இவர் வந்து அப்போ கன்னியாகுமரியில் இங்கே தியானத்தில் உட்கார்றதுன்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் அந்த கடைசி கட்ட தேர்தலில் 57 59 தெரியல. அப்போது அந்த கடைசி லெக்கில் எவ்வளோ பிரச்சாரம் பண்ண முடியும், எவ்வளோ ஈர்க்க முடியும். மக்கள் வந்து வீட்டுக்கு தான் போய் ஓட்டு கேட்கக்கூடாது.